அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்குரிய நாட்கள் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை, தை கிருத்திகை, தைப்பூசம் இந்த மாதிரி நாட்களில் நம்ம வீட்டில் வேல் இருந்தால், முருகனுடைய படம் சிலை இருந்தால் நம்ம அதற்கு வழிபாடுலாம் செய்வோம். இப்போ என்கிட்ட வேல் இருக்குது, அதுக்கு பாலால் அபிஷேகம் செஞ்சுட்டு அப்புறம் பன்னீரால் அபிஷேகம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்ன்றது கூர்மையானது. வேல் ஆயுதமும் கூட. சக்தி தேவி முருகனுக்கு கொடுத்தது தான் இந்த வேல். இந்த வேலை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. இதனுடைய நுனி பகுதியில் எலுமிச்சம்பழத்தை வைக்கணும். அப்படி வச்சா நிற்க மாட்டுது அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, கீழே ஒரு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு தண்டு பகுதியிலையும் வச்சுட்டு அந்த வேல் கூரிய பகுதியில் சந்தனமும் குங்குமமும் வைங்க. பட்டை இருக்கும் பகுதி முன்னால் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வேலுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்மாறல் படிக்கலாம், வேல் வகுப்பு படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், முருகனுக்குரிய மந்திரங்கள் எல்லாமே படிக்கலாம். வேலைக்கு போகும் பெண்கள் சீக்கிரமாக போயிட்டு நைட்டு லேட்டாக தான் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சிம்பிளாக 11 போற்றிகளை நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். ஒரு மந்திரத்திற்கும் அரளிப்பூவால் அல்லது பன்னீர் ரோஸால் நீங்கள் முருகனுடைய வேலுக்கு படத்துக்கு அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் ஆண்டியே போற்றி, ஓம் அரண் மகனே போற்றி, ஓம் அபிஷேக பிரியனே போற்றி, ஓம் அழகா போற்றி, ஓம் அபயா போற்றி, ஓம் ஆதிமூலமே போற்றி, ஓம் ஆவினன் குடியோய் போற்றி, இறைவனே போற்றி, ஓம் இளையவனே போற்றி, ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி. இந்த 11 போற்றிகளுமே சக்தி மிகுந்தது தான். இந்த போற்றிகளை முருகனை நினைத்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். வேலிருக்கும் இடமெல்லாம் வெற்றி தான் உண்டாகும். உங்களுடைய பிரச்சனைகள், கவலைகள் எதுவாக இருந்தாலும் முருகன்கிட்ட நம்பிக்கையோடு உங்களுடைய கோரிக்கைகளை வகித்து நீங்கள் வேண்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.